மகாஜி ஒரு அருமையான டாபிக் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். நம்ம யோசிக்கலாம், சைல்டு அபியூஸ்ங்கிறது எங்கேயோ நடக்கிறது, நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ஆனால் நேற்று நான் ரீசெண்டாக இங்கே நாங்கள் ஸ்கூலுக்கு ப்ரோக்ராம் போகும்போது அந்த பொண்ணு சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்க போதுதான் என்னோட மனசுல அவ்வளோ ஒரு கஷ்டம். ஒரு சொந்த அண்ணன் அவளை வந்து தப்பாக டச் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், எது குட் டச் எது பேட் டச் அப்படிங்கிறது கூட இன்ன வரைக்கும் அவளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த குழந்தை அவ்வளோ ஆள் மனசுல இருந்து சொல்லுது அப்படின்னா அந்த மேட்டர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒன்றா இருக்குது. சைல்டு அபியூஸ்ங்கிறது அந்த பொண்ணு வந்துட்டு ஃபிசிக்கலாக அபியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மென்டலாகவும் அவள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா அபியூஸ் பண்ணப்படுறா. ஒரு குழந்தை இப்போ அபியூஸாக இருக்குது, அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா as a family member-ஆ, as a teacher-ஆ, as a nurse-ஆ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். நம்ம எல்லாருக்குமே நிறைய சான்சஸ் இருக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல் போறப்போ சான்சஸ் இருக்கு, டீச்சர்ஸ்க்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னும் கம்யூனிட்டிகளுக்கு போனோம் அப்படின்னா அங்கெல்லாம் நிறைய, எந்த இடங்களுக்கு போனாலும் நம்ம நிறைய சின்ன குழந்தைகளை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட இடங்களுக்கு போய் நம்ம போய் அந்த பிள்ளைங்கள்ட்ட குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுதான். அதுக்கப்புறம் சேஞ்ச் த என்விரான்மெண்ட், அவங்களோட சுற்றில் உள்ள என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அதாவது எந்த ஒரு பேரண்டாக இருந்தாலும் அவங்களோட பிள்ளைங்க வந்து போய் வீட்டுக்கு போன உடனே ஸ்கூல்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத ஃப்ரீலி டாக் பண்ற பிள்ளைங்களா இருக்கணும். அந்த அளவு நம்ம உண்மையான பிள்ளைங்களை அஸ் அ பேரண்டா வந்து நம்ம வளர்க்கணும். இன்னும் நம்ம அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு போய் நீங்க வந்து ஃப்ரீலி டாக் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து அந்த குழந்தைக்கு ஏதாவது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அதாவது இப்போ ஒரு குழந்தை அபியூஸ் ஆகப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து தனிமையை மட்டும்தான் விரும்பும், யார்கிட்டையும் பேசாது. எப்பவும் நல்லா சிரிச்சுட்டு இருக்கிற குழந்தை கூட தனிமையாக தான் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற அந்த குழந்தைங்களை நம்ம கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிக்கணும். கவுன்சிலிங் மேபி நம்மளால கொடுக்க முடியாததா இருந்தா கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சைல்டு சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கூட்டிட்டு போய் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கவுன்சிலிங் கொடுக்கலாம். அப்புறம் அந்த அபியூஸ் பண்ண இதை வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் நமக்கு தெரியும், இன்னும் போக்சோ ஆக்ட் இருக்கு, இன்னும் ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய லீகல் ஆக்ட்லாம் இருக்கு. ஸோ அந்த லீகல் ஆக்ஷன் எல்லாம் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்படி மேக்சிமம் நம்மளோட தேசத்துல வந்துட்டு 80% சைல்டு வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அபியூஸ் பண்ணப்படுறாங்க பை அவங்களோட ரிலேட்டிவ்ஸால மட்டுமே. 80% ஸ்டூடெண்ட்ஸ் அபியூஸ் பண்ணப்படுறாங்க. ஸோ இவங்களுக்காக நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் கண்டிப்பா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லுவாரு, ஒரு நல்ல டீச்சரால ஒரு நாட்டையே நாட்டின் கையெழுத்தையே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் இந்த நாட்டோட இந்த அவமான நிலையை மாற்றதுக்கு முயற்சி செய்வோம். Family support for child abuse. So family supportனா என்ன? ஃபேமிலி இந்த நம்ம இந்தியன் கல்ச்சரில் பார்த்தோம்னா ஃபேமிலி தான் வந்து A to Z எல்லாமே. ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாட்டா அந்த குழந்தைக்கு வந்து the child is not recovered fully. Okay, so what I'm trying to say is family is the primary source of safety and care for the child. So family is very important, family is essential. So important விட essential. ஃபேமிலியோட கேர் அண்ட் சப்போர்ட் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஒரு நார்மல் சைல்டு அப்யூஸ் ஆனால் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் நான் வந்து இப்போ I'm just going to say about specially challenged children. So last week, I think 2 weeks before, in GH we encountered with those children, and the children பார்த்தீங்கன்னா they only talk with people who they trust. Okay, so ஒரு ஸ்பெஷலி சேலஞ்ச் சைல்டு வந்து எல்லாருக்கிட்டுமே போய் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. நார்மல் டாக் கூட வந்து they won't talk properly with anyone. Okay, அவங்களோட primary caregiver and whom they trust அவங்க கிட்ட தான் வந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து அந்த சைல்டு வந்து யார்கிட்ட போய் சொல்லுவாங்க, அவங்க ஃபேமிலி, அவங்க primary caregiver. It can be a mother or father or guardian. So family support, again and again what I'm trying to say is family support is very important and for the emotional regulation of the child. ஏன்னா child can go into trauma. So already they have spoken it earlier. To come out from the trauma it's very difficult. Okay, so we as family we have to take decision to make the child come out
and to be a survivor in this world. So, and fourthly, what I'm trying to say is we have to identify early child abuse. So, இங்க வந்து children பார்த்தீங்கன்னா they won't say first to anybody. So, how can we find who can find it early? The mother can do it. As a family member, the primary guardian, they can find out how the child is getting affected here. So, அதனால வந்து how we have to find whether the child has gone into an abuse. So, abuse வந்து it can't be only physical abuse, it can be verbal abuse, emotional abuse, or any kind of, there are lots of abuse, okay? So, not only physical abuse, we have to see whether the child has gone into any other abuses, and we have to, as a family member, as a nurse, okay, we have to give the family members a psychoeducation, and we have to educate them to talk with their child. And ஒரு child வந்து ஓப்பனாக பேசணும், மதர் கிட்ட, ஃபாதர் கிட்ட, they have to speak openly to the parents. So, and parents கிட்ட ஓப்பனாக பேசணும்னா parents வந்து என்ன பண்ணணும், they have to spend time with their children. So, இங்கே வந்து child மட்டும் நம்ம சொல்ல முடியாது, family members வந்து they have to take responsibility to take care of their children, to speak with their children. So, what they do every day, okay, only then the child can open up to them. So, I'm just concluding here that family support is one of the main and important things here.